டேய் அறிவு கிட்ட பேசுற? தோ பாரு மூஞ்சி அடிச்ச ரத்தம். 10 நாள் காரத்துக்கு தொங்க போட்டுருந்தல, உள்ள பூந்து அடிச்சாங்களடா. வேறடா அவங்க ரவுடிங்கடா. டேய் அவன் ரவுடினா நம்ம ஸ்டூடெண்ட்ரா. ஒரு ரவுடி பொறுக்கி திருட 5 தடவை ஜெயிச்சுப்ப நாம 50 தடவை ஜெயிக்கலாம்டா. டேய் அவன் சொல்றதாண்டா கரெக்ட். நிக்கிறோம்டா, அடிச்சா மூஞ்சி திருப்பி போணுமா? திருப்பி அடிக்கணும்டா. டேய் நிக்கலாம்டா, ஜெயிக்கலாம்டா. டேய் அவன் தான் சொல்றானா, நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அரசியல் என்னன்னு தெரியுமா? பணம்டா, அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். சினிமாவுக்கு போனா கூட 5-10 கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏத்துற காசு, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்டா. டேய் திருடுறவன், பொய் சொல்றவன், ஏமாத்துறவன் இவங்களுக்கு தாண்டா காசு வேணும். உண்மையா நிஜமா சத்தியமா உள்ள போறவனுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஜனங்களோட ஆதரவு மட்டும்தான் வேணும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் 1 கோடிக்கு சமம். நாமெல்லாம் கை கோத்து நின்னோம்னா நம்ம பலத்துக்கு முன்னாடி அவன் பணம் சும்மாடா தூள் தூள் ஆயிடும். இது வரைக்கும் அரசியல பாடமா தான் படிச்சிருக்கோம், பரீட்சைக்காக தான் எழுதியிருக்கோம். முதல் முறையா பிராக்டிகலா உள்ள இறங்குறோம். இது எதிராளிக்கு ஒரு பாடமா இருக்கணும், நாளைக்கு இதுவே ஒரு வரலாறா இருக்கணும். நமக்கு ஏண்டா இதெல்லாம் ஒதுக்கி போறனாலையும் நம்மளால எப்படி முடியும்னு யோசிக்கிறனாலையும் தான் இந்த மாதிரி தப்பு தப்பான ஆளுங்க தொடர்ந்து 5 தடவை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையை மாத்தணும். தலைவன்னா தலை கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். உங்கள துணிஞ்சவன், கடைசி வரைக்கும் என் கூட நிக்கிறவன், என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு. மடத்தனம் பண்றீங்க? அரசியல் நாளை கூட்டம்டா, மாசுரா. சும்மா கடையில் உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு 10 பேர் 15 பேர் சரிங்க. சினிமாவுக்கு போறாங்க கூட 20 பேர் 30 பேர் கூட்டமா போறீங்க. எவ்வளவு முக்கியமான நாள், நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம். கூட்டம் வர வேணாமா? இல்லண்ணே, அருண் கிட்ட சொல்லி கூட்டு வர சொல்லிருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, சொதப்பிட்டாங்குள்ள. வாசு வாடா. எங்க? வாடா. டேய் எங்கடா? எக்ஸாம் வர லேட் ஆயிடுச்சா? எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து சேர்ந்துறாங்க. என்ன ஒரே பசங்க கூட்டம்? யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட் வாசுவா எம்எல்ஏ நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கா. அதான் ஒரே கூட்டம். இருக்கட்டும். என்னங்க அந்த பையன் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கான். யாரு? அதாங்க நம்ம கூட கூப்பிட்டு வச்சு பேசுங்க. டீ கடைக்கார பையன் வாசு.
அதுக்கு என்ன இல்ல கூட்டம் நிறைய சேர்ந்து இருக்கு, பசங்க வேற நிறைய திரண்டு வந்திருக்காங்க. கூட்டம் வந்தா கோட்டடா இது. 5 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கேன். மேல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்க நான் தான் எம்எல்ஏ. என் ஆசைக்கு எந்த கும்பனாலே முடியாது. அந்த பசங்களை பாதி பசங்களுக்கு ஓட்டே கிடையாது. ட்ரௌசர் போட்ட பசங்க. டீக்கடையில் உட்காந்து அரசியல் பேசலாம், ஆனா அரசியல் பண்ண முடியாது. அடே இனிமே எங்க சிகரெட் பிடிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, பெல் அடிச்சு பிகர் கூப்பிடுறது இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா இனிமே இது சைக்கிள் கடை கிடையாது, நம்ம கட்சி ஆபீஸ். என்ன இங்க வாசுங்கிறது என் பேரு ராகவன். ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். இந்த எம்எல்ஏ எதிர்த்து 5 தடவை எலெக்ஷன் நின்றுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் தான் தோத்துருக்கேன். ஆனா அவன் ஜெயிச்சதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த தொகுதியில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். நேற்று பார்த்தேன், நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது உங்க ஒவ்வொருத்தர் கண்ணுலையும் ஒரு வெறி தெரிஞ்சது. காசை சுண்டி போட்டா ஒண்ணு தலை வேணும், இல்ல பூ வேணும். ஆனா இந்த தொகுதியோட தலையெழுத்து எப்பவுமே தலைதான் வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமை மாறணும். அவன் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் தம்பி. சாதாரணமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்ததுல இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சின வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இன்னைக்கு 2 தியேட்டரு, 300 ஏக்கரா நிலம், காரு, பங்களா, இந்த வசதி எல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். இதுவரைக்கும் அவன் சரியான எதிரியை பார்த்ததில்லை. அவன் வெக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டான். ஒட்டு மொத்தமா கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் தம்பி. எலெக்ஷனுக்கு உண்டான அத்தனை போஸ்டர்ஸையும் என் பிரிண்டிங் பிரஸ்ல அடிச்சு தரேன். இந்த தடவை மாத்தி காட்டுவோம். என்னடா அது புதுசு புதுசா ஊருக்குள்ள கொலா போட்டு ஆள் வந்துட்டு இருக்கு? எங்கடா வரணும்? என்ன பாக்குறீங்க? சேத்துலயே உழைக்கிறாங்க, சேத்துலயே வாழறாங்க. இதான் நம்ம ஜனங்க, இதான் அவங்க பொழப்பு. பேண்ட்டை முடிச்சுட்டு வாங்க. டேய் வாசு, நம்ம ஜெயிச்சு வந்தப்பறம் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா மாத்தணும்டா. டேய், இது வரைக்கும் ஓட்டு கேட்டு வந்தவங்க எல்லாம் இதைதான்டா சொல்லியிருப்பாங்க. முதல்ல செய்வோம், அதுக்கப்புறம் கேட்போம். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு பண்ண தேவையில்லடா. 4 பேர் சேர்ந்து 4 பிடி மண்ணள்ளி போட்டா இந்த இடமே சொர்க்கமா மாறிடும். தெரியலையா இந்த இடத்த இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிட்டு? சந்தோஷமா இருக்கியா? நாங்க என்னங்க பண்ணிட்டோம்? சும்மா ஆரம்பிச்சு வச்சோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே முடிச்சு வச்சீங்க. டேய், இங்க ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு தாண்டா ஒருத்தன் வேணும். வா. வணக்கங்க, இந்தாங்க. நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னாங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எதுக்காக ஓட்டு போட மாட்டீங்க? எதுக்கு போடணுங்க? எங்க ஊருக்கு பஸ் விட்டு 4 மாசம் ஆச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? மெயினான ரூட் தானே, ஏன் பஸ் வரல? அட யாரனாலும் பொறுக்கி பசங்க தண்ணி போட்டு வந்து பிரச்சனை பண்ணி பஸ்ஸை கொளுத்தி போட்டாங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? குழந்தை குட்டியை தூக்கிக்கிட்டு ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட ஆத்த கடந்து 4 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கு. யாரோ பண்ண தப்புக்காக ஒட்டுமொத்தமா நாங்க அனுபவிக்கணுங்களா? அதனால இந்த தடவை யாருமே ஓட்டு போட போறது கிடையாது. நீங்க போங்க. சார், ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? பட்டீஸ்வரத்துக்கு ஏன் சார் பஸ் வர்றது இல்ல? மெயினான ரூட் அந்த ஊருக்குள்ள ஏன் சார் பஸ் விடுறது இல்ல? யாரையா நீங்கெல்லாம்? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். என் பேர் வாசு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன். யோ, மோசமான பசங்கயா. யார் உசுருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இறக்கி விட்டுட்டு கூட கொளுத்தி விட மாட்டானுங்கய்யா. அப்படியே உள்ளே வச்சு கொளுத்திடுவானுங்க. இது மாதிரி எத்தனை தடவை நடந்துட்டு தெரியுமா? அந்த ஊர் பசங்களுக்கு சப்போர்ட் பேசிட்டு யாரும் என்கிட்ட வராதீங்க. சார், ஒரு நிமிஷம். இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்ன என்ன சார் அர்த்தம்? யாரும் 4 பேர் செஞ்ச தப்புக்காக ஊர் ஜனங்களை அனுப்பிக்கணுமா? 4 பேர் இல்லையா, அந்த ஊரே அப்படிதான். சார், ஊருக்குள்ள பேசிட்டு தான் வந்திருக்கோம். ஒட்டு மொத்தமா கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. யோ, சொல்றேன்ல, எழுதி போட்டிருக்கு 6 மாசத்துக்குள்ள வரும். இப்படி அர்த்தம் இல்லாம பேசாதீங்க சார். தப்பு பண்ணவங்கள ஊர் ஜனங்களே புடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பஸ்ஸை விட்டா உசுறு போயிடும் சொன்னீங்களே, பஸ்ஸை விடலன்னா இந்த 6 மாசத்துல எத்தனை உசுறு போகும் தெரியுமா? கர்ப்பிணி பொம்பளைங்க, உடம்புக்கு முடியாதவங்க,
இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஓ அவசரத்துக்கெல்லாம் ஒண்ணு முடியாதியா. அவ்வளவு அவசரமா இருந்தா அந்த நிக்குது பார், அவனை கொளுத்தி விட்டதான். வேணா எடுத்துட்டு போ.